நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் உருளைக்கிழங்கு வத்தல் தான் செய்ய போகிறோம். நம்ம எப்போவும் செய்கிற உருளைக்கிழங்கு வத்தல் மாதிரி இல்லாமல் ஒரு புது விதமான வத்தல். இது பார்க்குறதுக்கு கஞ்சி வத்தல் மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாத சீக்கிரமாகவும் இந்த வத்தல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு 2 பெரிய சைஸு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இதனுடைய மேல் தோலையெல்லாம் இந்த மாதிரி நாம் எடுத்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கையும் மேல் தோலையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை காய் சீவத்தில் வச்சு சீவிக்கலாம். காய் சீவத்தில் 2 இருக்கும். ஒன்று வந்து பெருசாக விழும் நம்ம சீவுறது, ஒன்று வந்து பொடியாக விழும். நம்ம பெருசாக இருக்கிற பகுதியில் இந்த உருளைக்கிழங்கை நீட்டாக சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் துண்டாக அருந்து விழக்கூடாது, நல்லா நீட்டாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் அழுத்தி சீவிக்குங்க. அதனால தான் பெருசாக இருக்கிற கண்ணில் சீவணும், நல்லா நீட்டாக விழும். அதனால தான் பெருசாக இருக்கிறதுல சீவிக்கணும். ஒரு உருளைக்கிழங்கை சீவி எடுத்த உடனே அதை எடுத்து தண்ணியில் போட்டுக்குங்க. ஏன்னா உடனே கருத்து போயிடும். அதனால் நான் தண்ணியில் போட்டுக்கிட்டேன். இப்போ இன்னொரு உருளைக்கிழங்கை எடுத்து சீவிக்கிறேன். அது கொஞ்சம் பொடியாக இருந்ததால் இப்போ வேறு காய் சீவதில் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நீட்டாக விழும். அதனால் கொஞ்சம் வேறு ஒரு காய் சீவத்தில் வச்சு சீவிக்கிறேன். நம்ம சீவிர உருளைக்கிழங்கு அருந்து விழக்கூடாது, நீட்டாக நூல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து சீவிக்குங்க. பாருங்கள், இப்போ நான் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள், நீட்டாக இருக்குது. இதில் சீவுறது நல்லா நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம சீவி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு கொஞ்சம் மொத்தமாகவும் நீட்டாக இருந்தால் தான் நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது நொறுங்காமல் இருக்கும். ரொம்ப மெல்லிசாகவும் நம்ம சீவி வத்தல் போட்டாக்கா நொறுங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி. அதனால் பெரிய கண் இருக்கிற காய் சீவதில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. இது சீவி எடுத்துகிட்டு இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவையாக கழுவிட்டு 3ஆவது தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வடிகட்டி எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் இந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணியை போட்டு சூடுபடுத்திக்கலாம். அதிகமாகவும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதனால் நான் 1 லிட்டரு அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு இந்த தண்ணி கொதி வந்த பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு உப்பு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுட்டு கொஞ்சமாக படிகாரத்தூள் போட்டுக்கலாம். இந்த படிகாரத்தூள் போட்டால் உருளைக்கிழங்கு நல்லா வெள்ளையாகவே இருக்கும். அதனால் படிகாரத்தூள் போட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கை எடுத்து போட்டு அதில் கலந்து விட்டுக்கலாம். இது போட்ட உடனே நம்ம கொதிக்கிற தண்ணி அடங்கி போயிடும். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரமும் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா வடிஞ்ச பிறகு நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம எடுத்துன்னு போய் இதை வெயிலில் வத்தல் போட்டுக்கலாம். இப்போ நான் பாலித்தீன் பேப்பர் தான் போட்டிருக்கேன். அது மேலே இந்த மாதிரி எண்ணெயை தடைக்குங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வத்தல் காஞ்சி வரும்போது அது உள்ளே ஒட்டிக்காமல் அப்படியே தானாகவே மேலே வந்துடும். அதனால் எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை எடுத்து வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுடுங்க ரவுண்ட் ஷேப்பாக. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு தட்டை வரலைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சு அது உள்ளே நம்ம உருளைக்கிழங்கை வச்சு தட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஏதாவது ஆவி காட்டணும்னா இந்த ஸ்டாண்டு வச்சு நம்ம தட்டில் வச்சு அடுப்பில் ஆவி காட்டுவோம். அந்த ஸ்டாண்டு தான் இது உள்ளே நம்ம உருளைக்கிழங்கை வச்சு உருளைக்கிழங்கை அப்படியே நம்ம சமப்படுத்திக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக தட்டினா நமக்கு காஞ்சி வரும்போது ரொம்ப சந்தாக ஆகிடும். கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கிங்க. ரொம்ப மொத்தமாக தட்டினா சீக்கிரமாக காயாது. இந்த வத்தலே நமக்கு 3 நாளைக்கு காயும். அதனால் பார்த்து தட்டிக்கிங்க. ஆனால் ரொம்பவும் மெல்லிசாக தட்டிட்டா உருளைக்கிழங்கு ரொம்ப சந்தாக தெரியும் நம்ம காஞ்சி வந்த உடனே. இதேமாதிரி நான் எல்லா உருளைக்கிழங்கையும் தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி காய வச்சுக்கோங்க. இது 3 நாள் காயணும். அப்போ தான் நல்லா காஞ்சி வரும். காஞ்ச உடனே தானாகவே மேலே நமக்கு வந்துவிடும். நம்ம ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எண்ணெய் தடவி போட்டுருக்கிறதால நல்லா மேலே
கிளம்பி வந்துடும். இப்போ இது நல்லா காஞ்சி போச்சு பாருங்கள். நம்ம முறுக்கு வத்தல் போடுற மாதிரியே இருக்குது. கஞ்சி வத்தலில் முறுக்கு வத்தல் போடும்ல, அதே மாதிரியே நமக்கு உருளைக்கிழங்கு வத்தல் இருக்குது. சிரமப்படாத ரொம்பவும் ஈஸியாக இந்த வத்தல் நம்ம செய்து முடிச்சிடலாம். ரொம்பவும் நேரமும் ஆகாது. அவ்வளோ சுலபமாக இந்த வத்தல் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதை வறுத்து பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெளியேறுன்னு நமக்கு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இதை நம்ம வறுத்து எடுத்து இது மேலே மிளகாய்த்தூள் தூவி கூட சாப்பிட்லாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த வத்தல். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்குல வத்தல் போட்டு வச்சிங்க. நல்லா 1 வருஷம் வச்சுருந்தா கூட நல்லா இருக்கும், வீணாகாது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இதை ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒடிஞ்சு வருது பிறகு. நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.